கோவையில் கடந்த 2 தினங்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த யானைக்கு தற்பொழுது மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், கோவையில யானைக்கு கடந்த 2 தினங்களா சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில இப்போ மீண்டும் அந்த யானைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதா சொல்லப்படுது. இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. நாம் தற்பொழுது பெரிய தடாம் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வனப்பகுதியில் 2 நாட்களாக 30 வயது மதிக்கத்தக்க ஒரு யானை உடல்நலக் குறைவால் இந்த கீழே விழுந்து கிடந்தது. இதனை அடுத்து சிகிச்சை அளிப்பதற்காக கால்நடை மருத்துவர் மனோகரன் தலைமையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாங்க. இதில் குறிப்பாக இந்த யானை டாய்லெட் போகிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. இதனை அடுத்து இனிமா கொடுக்கப்பட்டது நேற்று. அதே போல் 20 பாட்டில்கள் குளுக்கோஸ் கொடுக்கப்பட்டது. இதனை அடுத்து நேற்று இரவு இந்த யானை வனப்பகுதிக்கு சென்றது. ஆனால் அந்த பகுதி கொஞ்சம் 2 காடு தள்ளி அந்த யானை நடக்க முடியாமல் மறுபடியும் கீழே விழுந்து கிடந்துள்ளது. தற்பொழுது மருத்துவர்கள் இன்னும் வரவில்லை, இன்னும் சற்று நேரத்தில் வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் மனோகரன் கூறும்பொழுது இந்த யானை முதிர்வு காரணமாகவே இது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இது உணவு உட்கொள்ளும் பொழுது இந்த அருகில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய பாலித்தீன் பை இருக்குது. அந்த பாலித்தீன் பையில் இந்த யானை உணவு உட்கொண்டிருக்கும் அப்படின்னு அவங்க அஞ்சப்படுறாங்க. அதனால தான் இனிமா கொடுத்தாங்க. இருந்தாலும் அந்த யானை மோஷன் போகாதனால தான் இந்த யானைனால நடக்க முடியல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நேற்று நைட்டு இந்த காட்டு யானைகள் அதிக அளவு இங்கே இருந்ததாகவும் இந்த காட்டு யானைகள் இந்த யானையை கொண்டு போயிடும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் எதுவுமே நடக்காமல் மறுபடியும் உடல்நல கோளாறு காரணமாக இந்த யானை படுத்தப்படியிலே இருக்குது. அது எந்திரிக்க முயற்சி பண்ணுது, ஆனாலும் அதனால் எந்திரிக்க முடிகிறதில்ல. தற்போது அந்த யானை அழுதுட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யானையை வனப்பகுதிக்குள்ளே இருந்ததுனால வனத்துறை அதிகாரிகள் இதை கண்காணிச்சுட்டு வர்றாங்க. இந்த யானையை முற்றிலும் குணமாக்கணும் அப்படிங்கிறதே அனைத்து சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. நேசராஜ், பெரும்பாலும் இந்த கோவை பகுதிகளில் யானைகள் தொடர்ந்து நோய்வாய்ப்பட என்ன காரணம்? இது குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? தற்போது இந்த யானையினுடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது? தற்போது மருத்துவர்கள் கூறும்பொழுது இந்த பகுதியில் நிறைய மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய பாலித்தீன் பையில் இந்த மது அருந்தவர்கள் கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. உணவு உட்கொள்ளும் பொழுது இந்த பாலித்தீன் பையில் இது உணவு உட்கொள்ளும் போது உள்ளே போகிறது. அதனால் செரிமானம் இல்லாததுனால பல யானைகள் இந்த நோய்க்கு காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு காரணம் என்னென்னா, இது உணவு உட்கொள்ளும் பொழுது ஒரு சில விவசாயிகள் விஷ காய்களை வச்சு இந்த யானைகள் சாப்பிட்டும் அது உடல்நல கோளாறு ஏற்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ தற்போது சிகிச்சை கொடுத்துட்டு வர்றதுக்காக மறுபடியும் இவங்க இனிமா மற்றும் இந்த குளுக்கோஸ் போன்ற உணவு வகையில் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது இந்த யானை நேற்று பழம் மற்றும் வாழைத்தண்டு மட்டுமே சாப்பிட்டது. ஆனால் இப்போ ரொம்ப அது சோர்வடைஞ்சு இருந்ததுனால இது எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் தற்போது அந்த யானையினால் எந்திரிக்க முடிகிறது தான் முக்கியமான இதாக இருக்குது.